ஹாலிவுட்ல மார்வல் சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸ்லேருந்து அடுத்ததாக ரிலீஸ் ஆக போகிற படம் தான் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. இந்த படத்துக்கு எக்கச்சக்க எதிர்பார்ப்பு இருக்கு. ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸும் சரி, மார்வல் ஃபேன்ஸும் சரி இந்த படத்துக்காக பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்துடைய ப்ரொமோஷன் படு தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. இந்த படம் வேர்ல்டு வைட எல்லா லாங்குவேஜ்லையுமே ரிலீஸ் பண்ணுறாங்க. மூவி டீம் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் கூட ப்ரொமோஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ சைனாவுக்கு போய் ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. சைனாவுக்காக ஸ்பெஷல் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இப்போ ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்துடைய ப்ரொமோஷன் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம வைரல். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அப்படிங்கிற இந்த படம் வேர்ல்டு வைடா ஜூலை 31 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆனால் இந்தியாவில் மட்டும் ஜூலை 30 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படம் இந்தியாவில் ரிலீஸ் ஆகிற காரணத்தினால அதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆந்தம் சாங்கை நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஆந்தம் சாங் நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படம் டைரக்டாக அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தை கூட கனெக்ட் ஆகுது. எண்டு கேம் மாதிரியான ஒரு சம்பவம் தான் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தில் பண்ண போகிறாங்க. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்துக்கு அப்புறம் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படம் தான் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் டிசம்பர் 18 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். விஜய் ஆண்டனி அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் அப்பா குட்டி. இன்னைக்கு அவருக்கு பர்த்டே விஷயோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்பா குட்டி மூவி டீம். கருப்பன் வாராண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம கோஸ்ட் ரைடர் காலபைரவன் திரும்பி வராரு. கோஸ்ட் ரைடர் அப்படிங்கிற காலபைரவனை பேஸ் பண்ணி இது வரைக்கும் 2 பார்ட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. பார்ட் 1 மட்டும் தான் நல்லாயிருக்கும். பார்ட் 2 கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. பார்ட் 1 தரமாக இருக்கும். அந்த பார்ட் 1 படத்தில் தான் கோஸ்ட் ரைடருக்கு எப்படி இந்த சக்தி கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க. இப்போ கோஸ்ட் ரைடர் காலபைரவனை மறுபடியும் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக கூட்டிகிட்டு வராங்க. அதுவும் மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் ஒரு சூப்பர் ஹீரோவா. இந்த தடவை கோஸ்ட் ரைடர் என்னும் காலபைரவனா ஹாலிவுட் ஆக்டர் ரயன் கோஸ்லி தான் கோஸ்ட் ரைடராக நடிக்க போகிறதா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மார்வல். அது மட்டும் இல்லாமல் இந்த கோஸ்ட் ரைடர் மூவி அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் கூட கனெக்ட் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கோஸ்ட் ரைடர் மூவியை நம்ம 2028 எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மார்வல் ஸ்டுடியோஸ் இப்போ பிளாக் பேந்தர் 3 படம் வரப்போகுது அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் கவின் ஹீரோ நடிச்சிருக்க ஒரு புது படம் தான் ஹாய். இந்த படத்தில் ஹீரோயினா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள் தான் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஹாய் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஆகஸ்ட் 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஹாலிவுட்டில் டிசி சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆன சூப்பர் கேர்ள் படத்தை இப்போ அமேசான் பிரைம் ஓடிடியில் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேரி அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸ் அக்டோபர் 7 அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. த சூப்பர் மேரியோ கேலக்ஸி அப்படிங்கிற ஒரு புது அனிமேஷன் மூவி அக்டோபர் 7 ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் அருண் விஜய் அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க ஒரு புது படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு செல்ஃபி ஃபோட்டோ ஒன்று சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஷூட்டிங் இன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரம் இந்த புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மை ஹீரோ அகாடமி அப்படிங்கிற ஒரு அனிமி சீரிஸுடைய சீசன் 1 இப்போ ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் கிரன்ச் ரோல் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மை ஹீரோ அகாடமி அனிமி சீரிஸ்லேருந்து வெஞ்சன்ஸ் சீரிஸையும் இப்போ சீசன் 1 ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் கிரன்ச் ரோல் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். இந்த சீரிஸ் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் கூட தமிழில் போர்டு இருக்குது. ஒரு சூப்பரான சீரிஸ், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சீரிஸுடைய சீசன் 1 இப்போ ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் கிரன்ச் ரோல் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் கிறிஸ்டோஃபர் நோலன் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன த ஆடிசி மூவியை அமேசான் பிரைமில் ஆகஸ்ட் 26 ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சசி டைரக்ஷனில் விஜய் ஆண்டனி நடிப்பில் ரிலீஸ் ஆன 100 சாமி படம் G5 ஓடிடியில் ஆகஸ்ட் 7 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் ஸ்ரீகாந்த் ஹீரோ நடிச்சிருக்க ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு த மெஸ் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. பரோட்டா சூர்யானா ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் மன்றாடி. இந்த படத்துடைய கர்நாடகா தியேட்டர்கள் ரைட்ஸை ஏவி மீடியா வாங்கியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் செப்டம்பர் 10 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. த டெவில்ஸ் மவுத் அப்படிங்கிற ஒரு புது ஹாலிவுட் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் போர்டு இப்போ யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ட்ரைலர் நல்லா இருக்குது. ட்ரைலரில் இந்த படத்துடைய ஃபுல் கதையும் நமக்கு ரிவீல் பண்ணிட்டாங்க. குரூப்பாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வெக்கேஷனை என்ஜாய் பண்ணுறதுக்காக கடலுக்கு போகிறாங்க. அப்போ எதிர்பாராத விதமாக கொடூரமான ஷார்க்கு கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் எப்படி உயிர் தப்பிச்சாங்க அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. எப்பயும் போல அதே வழக்கமான கதை தான். இருந்தாலும் படத்தில் வேறு ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த த டெவில்ஸ் மவுத் அப்படிங்கிற இந்த ஹாலிவுட் படம் ஜூலை 29 அமேசான் பிரைமில் தமிழ் போர்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. டோக்கியோ கூலம் அப்படிங்கிற ஒரு அனிமி சீரிஸ் இப்போ தமிழ் போர்டு சீசன் 1 கிரன்ச் ரோல் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 12 எபிசோடு இருக்குது. ரொம்பவே சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இந்த சீரிஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சீசன் 2 ஆகஸ்ட் 12 தமிழ் போர்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. சீசன் 3 தமிழ் போர்டு செப்டம்பர் 2 ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிரன்ச் ரோல் லேண்ட் விசஸ் ஹேர் அப்படிங்கிற வாலிபாலை பேஸ் பண்ண ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமி சீரிஸ் தமிழ் போர்டு இப்போ கிரன்ச் ரோல் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். சீசன் 1 சீசன் 4 வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டார்ச் அப்படிங்கிற ஒரு அனிமி சீரிஸ் இப்போ ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் ஆகஸ்ட் 29 கிரன்ச் ரோல் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் நம்ம தமிழில் எதிர்பார்க்கலாம். அரிஃப்ரேட்டா ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படிங்கிற அனிமி சீரிஸ் இப்போ தமிழ் போட சீசன் 1 சீசன் 2 ரெண்டுமே இப்போ தமிழ் போட கிரன்ச் ரோல் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீசன் 3 இப்போ ஆகஸ்ட் 5 ரிலீஸ் பண்ணுறதாகவும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனிமி சீரிஸும் ரொம்பவே ஒரு சூப்பரான சீரிஸ் தான். 2 சீசனுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். டாம் ரைடர் கிங் அப்படிங்கிற ஒரு புது அனிமி சீரிஸ்
கிரன்ச் ரோல் ஓடிடியில் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ஜூலை 29 ரிலீஸ் ஆகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ட்ராப்டு இன் டேட்டிங் சிம் அப்படிங்கிற ஒரு அனிமி சீரிஸோடைய சீசன் 1 ஏற்கனவே கிரன்ச் ரோல் ஓடிடியில் தமிழ் டப்போடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சீசன் 2 ஜூலை 29 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சீசன் 1 ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சீசன் 2க்காக நான் ரொம்பவே வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக சீசன் 1 பாருங்கள். கண்டிப்பாக இந்த சீரிஸ் உங்களுக்கும் பிடிக்கும். ரீஹீரோ அப்படிங்கிற அனிமி சீரிஸோடைய சீசன் 4 பார்ட் 2 தமிழ் டப்போட கிரன்ச் ரோல் ஓடிடியில் அக்டோபர் 7 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் கிறிஸ்டோஃபர் நோலன் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன இன்டர்ஸ்டெல்லார் படத்தை இப்போ தமிழ் டப்போட ஆகஸ்ட் 15 டி தமிழ் டிவி சேனலில் 7 PM டெலிகாஸ்ட் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஸோ இன்றைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய எக்கச்சக்கமான சினிமா அப்டேட்ஸோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.